கருத்துரையை வழங்குமாறு நான் அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்வை என்னை இதில் பேச அழைத்த சகோதரி கிப்சி அவர்களுக்கும் மற்றும் ஹாலி கிராஸ் தமிழ் டிபார்ட்மெண்டோட ஹெட் அவர்களுக்கும் என்னோட நன்றிகள். இன்றைக்கு இன்று நான் ஈழத்தில் இருந்த தமிழீழ விடுதலைக்காக போராடிய பெண் போராளிகளின் படைப்புகள், கவிதைகள் பற்றி நான் இன்று உரையாடி இருக்கிறேன். இதுல நான் அந்த உரையாட முதல் நான் முக்கியமா இதுல சொல்ல வேண்டியது, அவர்கள் ஏன் போராட வந்தார்கள். ஒரு 40 மைல் தொலைவில் தமிழகம் இருக்கிறது. கடலுக்கு அப்பால் 40 மைல் அங்கால ஈழம் இருக்கிறது. ஆனால் அடக்குமுறை வடிவங்கள் மாறினாலும் எப்படி ஏன் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள், அவர்களை ஆயுதம் ஏந்த நிர்பந்தித்த அல்லது இந்த படைப்புகளை அவர்களை எழுத நிர்பந்தித்த காரணம் என்ன, எந்த ஒரு சூழலில் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தினார்கள் என்று நான் இங்கு சொல்வதன் மூலம்தான் அவர்களுடைய படைப்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். உண்மையில இலங்கை விடுதலை சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கையில தேசிய கொடி எடுத்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு முன்னால் ஒரு வாள் இருக்கு. அந்த வாளுக்கு முன்னால தமிழர்களுக்கு, சிறுபான்மை தமிழர்களுக்கு சின்ன கோடு தான் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும். அப்ப அந்த சிங்கத்தின் வாளுக்கு முன்னால வாள் அச்சுறுத்துற மாதிரி அதோட தொடங்கின மனக்கசப்பு அப்படியே வளர்ந்து 56ல நீங்கள் தமிழே படிக்க முடியாது என்று சொல்லி தனிச்சிங்கள் சட்டம் கொண்டு வந்த போது இன்னும் முனைப்படைந்து பிறகு 1974ல நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீர்கள், பெரிய ஒரு மாநாடு, தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, 4வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்துல நடந்த 1974 ஜனவரி 10 அந்த மாநாட்டுல கலந்து கொள்ள தமிழகத்தில் இருந்து பெரும் அறிஞர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இப்ப தமிழகத்தில் இருந்து அறிஞர்கள் வருகிறார்கள், ஈழத்தில் உள்ளவர்களோடு சேர்க்கிறார்கள் என்கிற அந்த வெப்பியாரம், வயிற்றறிச்சல், பயம் எல்லாம் சேர்ந்து மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென இலங்கை ராணுவம் புகுந்து தாக்குகிறார்கள். அதில் பலர் கொல்லப்படுகிறார்கள். இப்படித்தான் அந்த போராட்டம் இனியிலேன்று முன்னப்படைந்து அதுக்கு பிறகு ஆயுதத்துக்கு முதல் அரசியல்ல பெண்கள் இணைகிறார்கள். ஈழத்துல எலெக்ஷன்ல நிற்கிறார்கள். அது கல்வி அறிவு கூடின ஒரு இடம் என்றபடியால் அவர்களுக்கான தடைகள் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அரசியல்ல தான் அரசியல் கட்சிகள் இணைந்து முதல்ல பணியாற்றுறார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் விடுதலை போராட்டம் தொடங்கினது என்று பாத்தீங்க. உதாரணமா தமிழ்நாட்டில் தவேலு நாச்சியார் வெற்றி வரலாறு இருக்குது, எழுத முடியுது. அன்றைக்கு நான் தனிப்பாடல் திரட்டு நண்பரோடு சொல்லி தட்டி பார்த்த போது அம்மச்சி பற்றி 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டுல இருக்கிற ஒரு கவிஞர், ஒரு புரட்சியாளர் தான் சொல்ல. அந்த காலத்துல ஒரு பெண் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் இந்த விரிவாக்கத்துக்காக அவர்கிட்ட வீட்டை உடைச்ச போது அதுக்கு எதிராக அவர் சண்டை போடுறாரு. அந்த சண்டை போடுறது பாடலா எழுது, தனிப்பாடலாக வந்திருக்கு. அப்ப வேலு நாச்சியார்ல இருந்து சாதாரணமா அதுக்கு சண்டை போட்ட அம்மாச்சியில இருந்து எல்லாத்துக்கும் அதுக்கு பிறகு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு இருக்குது. ஏனென்றால் இந்திய விடுதலைக்காக போராடி இந்தியா வெல்ல முன்னர் மகாத்மா காந்தியும் பயங்கரவாதி தான், தேச துரோகி தான். பாரதியாரும் பயங்கரவாதி, தேச துரோகி. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்தபடியால் அவர்கள் பேசப்பட்டார்கள். அது போலதான் ரஷ்ய இலக்கியங்களை எடுத்து பார்த்தாலும் ரஷ்யா ஜெர்மன் லெனின்கிராட்ல போயிட்டு ஜெர்மன் தோத்திருக்காட்டிக்கு இந்த ரஷ்ய இலக்கியங்கள் எங்களால படிச்சிருக்க முடியாது. அப்ப சிங்கத்தின் வரலாறை வேட்டைக்காரன் தான் எழுதுகிறான் என்று சொல்வார்கள். எங்கட ஈழப்பெண்கள் என்ற ஒவ்வொரு போராளிகள் ஒரு கையில துப்பாக்கி, இன்னொரு கையில பேனை, குப்பி என்று சொல்லி களத்துக்கு நின்று கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு, இங்க மாதிரி மின்சாரம் கிடையாது, என்ன சொல்றது, அந்த காலத்துல சவுக்காரமோ சீனியோ சீனி என்றால் சுகர், சர்க்கரையோ அல்லது எந்த வசதியுமே இல்லாத தேங்காய் குப்பி விளக்கில இருந்து கொண்டு படித்து அந்த விடுதலைக்காக போராடின அந்த போராளிகள் ஒரு கையில் துப்பாக்கியும், ரியல் ஹீரோஸ், அதாவது இன்னொரு கையில் குறிப்புமாக எழுதிய, மனசால் எழுதிய, எதையும் யோசித்து கற்பனையில் எழுதாமல் வாழ்ந்து எழுதிய கவிதைகள் என்பது மிக முக்கியமானது.
அதை வந்து உணர்ந்து படித்தால் எங்களுக்கு புரியும். அதாவது முதலான 1985 18 வந்துட்டு ஆவணி 18 பெண் புலிகளின் முதலாவது பயிற்சி முகாம் வந்து அதிகாரபூர்வமாக கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து முள்ளிவாய்க்கால் முடியும் வரை பல்லாயிரம் பெண்கள் தம்மை போராட்டத்தில் இணைத்துக் கொண்டு வீரச்சாவடைந்தனர். உங்களுக்கு தெரியும், மன்னார் வடபுலத்தில், ஈழத்தின் வடபுலத்தில் மன்னார் அடம்பன்ல சிங்கள ராணுவத்தின் மீதான தாக்குதலோடு பெண் புலிகளின் தாக்குதல் வரலாறு தொடங்கும். அன்றிலிருந்து தீச்சுவாலை என்று சொல்லப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பேர் தீச்சுவாலை. பெரும்பாலான எல்லா களங்களிலும் பெண் புலிகள் வந்து நீக்கமடைந்தார்கள். முதல் பெண் புலி வந்து வீரச்சாவடைஞ்சது எப்படின்னா, இந்திய ராணுவம் வந்து அமைதிப்படை என்ற பெயரில் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அந்த வந்திருந்த போது தான் வந்து முதலாவது வீரச்சாவு வந்து நடந்தது. பெண் புலியின் முதலாவது வீரச்சாவு 10ஆம் தேதி 10ஆம் மாசம் 1987 கோப்பாய் நாமக்குடி என்ற இடம் இருக்கு ஊர்ல எங்களுக்கு. அதுல மாலதி என்று சொல்லப்படுற பெண் வந்து முதலாவது வீரச்சாவடைகிறார். அதுல இருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியா செத்து கொண்டுதான் இருக்கேன். இதுல முக்கியமாக நான் இதுல சொல்ல வேண்டியது என்ன, இந்த போராட்டத்துல இது மிகவும் கசப்பானதும் யாருமே வழியில் சொல்லாதும், ஆனால் தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டியது இதுதான். அநேகமான பெண்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கும் தங்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்கவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் எழுதவும் ஆயுதம் ஏந்தவும் தொடங்கியதற்கு முக்கியமான காரணம் அமைதிப்படை வந்து எங்கட மண்ணுக்கு வந்த போது, அதாவது அமைதிப்படை 87 இருந்து 89 வந்து நின்ற இடத்துல. அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 4600 பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த தொகை ஒப்பீட்டளவில் பார்த்தா முள்ளிவாய்க்காலை விட 30 வருடத்துல சிங்கள ராணுவம் வந்து பாலியல் வன்முறை செய்து கொண்ட தொகையிலும் கூட 5 மடங்கு 2 வருடத்துல அமைதிப்படை செய்தது. அந்த தங்களோட பாதுகாப்புக்கும் தங்களை இரண்டவும் வேறு வழி இல்லாமலும் பல பெண்கள் இந்திய ராணுவம் வந்து சென்ற போது வேறு வழி இல்லாமல் வந்து இனி போராடுவதை தவிர தப்பிக்க வழியில் என்பதால் எங்கள் மண்ணின் விடுதலைக்காக வேறு தெரிவுகளற்ற நிலையில் விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். அவ்வாறு இணைந்தவர்களால் படைக்கப்பட்ட உண்மையான படைப்புகள் தான் நாங்கள் இங்கு வந்து பார்க்க போறோம். முக்கியமா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராணுவத்துல இருந்து போராடுறது என்றது எங்கட காலம் வந்து மாறிட்டு, யுத்த களம் மாறிட்டு ஆசியால. அந்த யுத்த களம் வந்து ஒரு ஹைடெக் மிலிட்டரி சயின்ஸ் சம்பந்தமானது. நீங்கள் தான் உளவெடுக்க போகணும், நீங்கள் தான் பதுங்கு குழிகள் அமைக்க வேண்டும், நீங்கள் தான் சர்வதேச புலனாய்வு வலையமைப்பை பாதுகாக்க வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும். இப்படியான நிறைய பிரச்சனைகளை பெண்ணணிகளே வந்து எதிர்கொண்டார்கள். ஒரு பெண்களாக நின்று கொண்டு மிகவும் கனரக ஆயுதங்களை கையாளுதல், உளவு பார்த்தல், உள்ளே நுழைதல், விழித்திருத்தல், எதிரிக்கு எதிராக போராடல் என்பது இதே தமிழ் பெண்கள், உங்களை போல அதே தமிழ் பேசுகிறார், அதே பண்பாடு உள்ள அதே பெண்கள் சர்வதேசத்தின் 21 நாட்டு ராணுவங்களுக்கு எதிராக 21க்கும் மேற்பட்ட ராணுவங்களுக்கு எதிராக நின்று போராடி கொண்டு படைத்த படைப்புகள் தான் என்று பெண்கள் எழுத்துக்களாக வந்திருக்கு. அதுல நான் வந்து அந்த கவிஞர்களின் பேரை வந்து நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அம்புலி, காந்தா, அலைசை, ஜெயா, கலைமகள், கனிமொழி, ஞானமதி, வானதி, புரட்சிகரா, கஸ்தூரி, கிருபா, மலைமகள், நகுலா, நாமகள், நாதினி, பிரேமினி, பிரேமிலா, ரூபி, பாரதி, சிரஞ்சீவி, சூரியநிலா, சுதாமதி, தமிழவள், தயாமதி, தூயவள் என்று சொல்லி அநேகமா இவர்கள் எல்லோருமே, நான் சொன்ன இத்தனை கவிஞர்களுமே தங்களை களப்பணியில் ஈடுபடுத்திக் கொண்டு ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டு கவிதை எழுதியவர்கள் அல்லது இலக்கியங்கள் படித்தவர்கள். அதுதான் இங்க வந்து முக்கியமானது. அதாவது சும்மா அவர்கள் எழுதியில அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டுதான் கதை செய்தவர்கள். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசியாவில் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. தமிழ்நாட்டுல தனிய வெளியில போகவே விடுற ஒரு கட்டத்துல ஒரு காட்டுக்குள்ள எதிரின்ற இதுக்குள்ள உளவு பார்க்க ஒரு பெண் போறாள். அதை பற்றி எழுதுறாள். அந்த படைப்பை வேற இடத்துல உள்ள ஒரு ஆளால எழுத முடியாது. உதாரணமா தங்களுக்கான சகல நிர்வாக வேலைகளும் கூட அவர்களாம் செய்தார்கள். மருத்துவர்களாகவும் சாரதிகளாகவும் பெண்களே இருந்தார்கள். களமுனை கட்டளை தளபதிகளாகவும் அவர்களே இருந்து வழி நடத்தினார்கள். நமது தமிழ் சமூகத்தில் இது முக்கிய திருப்பு முனைகள். ஆனால் இந்த மாற்றம் தனியே போராளிகளுக்கு மட்டும் பொருந்தி போவதும்
சமூகத்தில் இன்னும் பெரிய அளவு மாற்றம் பெறாதும் கவலைக்குரிய விடயம்தான். முன்பு ஆண் போராளிகளின் அணிகளுடன் ஆரம்ப காலத்துல சண்டை போறோம்னா ஆண் போராளி என்ற அணிகளுடன் பெண்கள் சேர்ந்து போறது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு பெண் போராளிகள் அணியாளர் கலந்து தாக்குதல் மேற்கொண்ட நிலை ஒரு கட்டத்துல தனித்து தாக்குதல் நடக்கும் நிலைக்கு வளர்ச்சி அடைந்தது. முக்கியமாக மரபு வழி எதிர்ப்பு சமர்கள்ல அவரவர் பகுதிகளை அவரவரே தனித்து பாதுகாத்து சண்டை செய்கிற எதிரியின் பிரதேசத்துக்குள் ஆழ ஊடுருவி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கூட பெண்புலிகளால் தனித்து செய்யப்பட்டன. முக்கியமாக தரைக்கிளம்புரி தாக்குதல்கள் அவ்வாறு நிகழ்த்தப்பட்டன. இறுதியாக நடந்த தீச்சுவாலை என்று அழைக்கப்படுகிற ஒரு சண்டையில் முறியடிப்பு சமரில் பங்கு பெற்றி அந்த நடவடிக்கையை முறியடித்தவர்கள்ல 60% பெண்கள் தான். அதாவது சர்வதேச வல்லுநர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட இந்த இராணுவத்தினரையும் அந்த உபகரணங்களையும் இதே உங்களையே போல அதே ஒரு தமிழ் பண்பாட்டில் வளர்ந்த அந்த தமிழ் பெண்கள் தான் எதிர்கொண்டு 30 வருடமாக போராடினார்கள். இன்று தமக்கென சிறப்பு படையணிகளையும் கனரக ஆயுத படையணிகளையும் கொண்டுள்ள மகளிர் படையணி கடலிலும் தன் பங்கை செறிவரை செய்துள்ளது. என்ன சொல்ல கனரக ஆட்லறிகள் என்று சொல்றது, உங்களுக்கு ஆட்லறி என்ன சொல்றது, எறிகணைகளையும் சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தும் மகளிர் அணிகள் உருவாக்கப்பட்டன. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தொடக்கத்துல மருத்துவ உதவிகளாகவும் பெறப்புற மற்றும் வெளியீட்டு உதவிகளாகவும் இருந்த பெண்களின் பங்களிப்பு 1985 இருந்து இராணுவ பங்களிப்பாக பரிணமித்தது. இன்று தவிர்க்கவே முடியாதபடி அவர்கள் கடைசி வரை, அதாவது முள்ளி வாய்க்கால் முடியும் வரை அவர்களுடைய பங்களிப்பு என்பது தவிர்க்கவே முடியாதபடி இருந்தது. 1984 ஆரம்பத்தில் முதலாக பெண்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னெடுக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தில் மறைமுகமாக ஆதரவு நல்க தொடங்கியவர்கள் பின்பு தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் அனுமதியுடன் ஆயுத பயிற்சி பெற்று இந்திய தமிழீழ போர் 87 ஐப்பசி 10 ஆரம்பமாகிய போது நேரடியாக யுத்த களமுனைக்கு சென்று பல வீரச்சாரணிகளை இன்று வரை படித்து வருகிறார்கள். இந்த விழுதுமாகி வேறுமாகி என்ற ஒரு நூல் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல். அந்த நூல்ல தமிழீழ தேசிய தலைவர் திரு வே பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்றாரு என்றால், விடுதலை புலிகள் மகளிர் அமைப்பு குறித்து தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சொன்னது என்றால், நமது சமூகத்தின் சனத்தொகை பெரும்பான்மை இடத்தை வகிக்கும் பெண்கள் தொடர்ந்தும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்தால் நமது விடுதலை போராட்டத்தை ஒரு தேசிய போராட்டமாக முன்னெடுப்பது கடினம். இதனை உணர்ந்துதான் எமது இயக்கம் பெண் விடுதலையை முதன்மைப்படுத்தியது. பெண்களை அரசியல் மயப்படுத்தி போராட்டத்துக்கு அவர்களை அணிதிரட்டியது. இவ்வகையில் நாம் தமிழீழ சமூக மத்தியில் ஒரு பெரிய புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறோம். தமிழர் வரலாற்றிலேயே நடைபெறாத ஒரு புரட்சி தமிழீழத்தில் நடைபெற்றிருக்கிறது. காலம் காலமாக அடுக்கலையில் அடங்கி போயிருந்த தமிழீழ பெண்ணினம் இன்று ஆயுதம் ஏந்தி நிற்கிறது, சீருடை தரித்து நிற்கிறது. காலம் காலமாக தூங்கி கிடந்த பெண்ணினம் இன்று விழிப்படைந்து நமது போராட்டத்தின் ஒரு புரட்சிகர சக்தியாக எழுச்சி கொண்டு நிற்கிறது. வீரத்திலும் தியாகத்திலும் விடுதலை உணர்விலும் ஆண்களுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை எமது பெண் போராளிகள் தமது வீர சாதனைகள் மூலம் நிரூபித்து காட்டுள்ளன என்று அதில் குறிப்பிடுகின்றார்கள். எமது பெண் போராளிகளின் அபாரமான போராட்டலையும் அவர்களின் வீரத்தையும் எதிரியே நன்கறிவார். அவர்கள் அறிந்ததை உலகமும் நமது மக்களும் அறிமுகமாக வரலாற்று பதிவாக ஒரு நூல் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொன்ன அந்த வேறுமாகி விழுதுமாகி என்ற நூல்ல அவர் சொல்றேன். அதன் பிறகு கடைசியா அவர் சொல்ற முக்கியமானது உலகத்துல சரிபாதிகள் பெண்கள், உங்க சமூகத்துல சரிபாதி பெண்கள், இந்த சரிபாதி தொழிலாள பெண்கள் நமது விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறாது, நமது தேசத்தின் விடுதலை சாத்தியப்படாது. சரிபாதிகளான பெண்களுக்கு விடுதலை இன்றி நமது தேச விடுதலை முழுமைப்படாது. அதனால் அன்று நமது சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான சமூக அநீதிகள் அதிகரித்திருந்தன. பெண்கள் அடக்குமுறை கருத்துக்கள் பலமாக நிகழ்ந்த நமது சமூகமே சாதிய சமய வேறுபாடுகளால் ஆழமாக பிளவுண்டு நின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக நிலச்சுவந்த முறையும் நிலச்சுவாந்த முறையும் சாதிய கட்டமைப்புகளும் இறுக்கமாக பின்னிப்படைந்து அமைந்த பொருளாதார உற்பத்தி முறையில் நமது சமூக கட்டமைப்பு எழுப்பப்பட்டிருந்தது. அது சுய சிந்தனைக்கு வரம்புகளை விதித்தது. பெண்கள்
தாம் அடக்குமுறைக்குள் வாழ்கிறோம் என்பதை உணர விடாது தடுத்தது. அத்தோடு எதிரியின் இன அழிப்பு போர் எம் மண்ணில் என்றுமில்லாதவாறு தீவிரமடைந்திருந்தது. அந்த நிலையில் தான் அடிப்படையான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி பெண் விடுதலைக்கு வழி சமைப்பது பற்றி நாம் சிந்திக்க முடியாதிருந்தது. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக மேற்குலக பெண்கள் பெரும் போராட்டங்களை நிகழ்த்தி, புரட்சிகளை நடத்தி, விவாதங்கள் புரிந்து, கருத்தமர்வுகளை மேற்கொண்டு பெற்றெடுத்தவர்களையும் விட எமது பெண்புலிகள் மிகவும் குறுகிய காலத்து அவர்கள் மேற்கொண்டதை விட எமது பெண்புலிகள் மிகவும் குறுகிய காலத்துக்குள் எம் பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமைகளும் சுதந்திரங்களும் அளப்பரியவை என்று சொல்றேன். உண்மையில அந்த ஈழ விடுதலை போர் இல்ல பெண்களுக்கு கொடுத்த சுதந்திரம் என்றது மிகப்பெரிய. பெண்களை அவ்வளவு ப்ரோடாகவும் இண்டிபெண்டாகவும் ஈழ விடுதலை போர் வடித்திருந்தது. அவர்கள் தரையில மட்டும் இல்ல, கடல்லும் சண்டை செய்கிறார்கள். கடற்போர்க்கலை மிகவும் நுட்பமானது. அதற்கு நிறைய பயிற்சியும் அனுபவமும் தேவை. கடல் சதா அசைந்து கொண்டிருக்கும். அதன் முதுகில் சவாரி செய்து கொண்டு சண்டையிடுவது மிகவும் கடினமானது. நமது பெண்புலிகள் அந்த நேரத்துல மீன் குஞ்சுகள் போல கடலோடு வாழ பழகிவிட்டார்கள் என்று சொல்வார். அதுல முக்கியமா கடைசியில் அவர் சொல்லும் போது சொல்வார், எமது இயக்கம் வடிவமைத்துள்ள விடுதலை போராட்டமானது தேச விடுதலை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை என்கிற குறிக்கோள்களை கொண்ட மும்முனை விடுதலை போராட்டமாக முன்னெடுக்கப்படுகிறது. இதுதான் முக்கியம். ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் அல்ல இது. இது ஆணாதிக்க அறியாமைக்கு எதிரான கருத்து போராட்டம். இந்த சித்தாந்த போராட்டம் ஆண்களின் மன உலக மாற்றத்தை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னோட அந்த உரையில சொல்றார். இப்ப நான் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாத்தையும் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆசியாவிலேயே 8 கோடி 9 கோடி தமிழர்கள் இருக்கிறோம். இந்த ஆசியாவிலே இந்த நூற்றாண்டுல நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை இது. ஒரு போரை எதிர்கொண்ட ஒரு சமுதாயம், ஒரு பெண்கள் அந்த மிகவும், அதாவது சாதாரண போரில் ஒரு போலீஸ் தடியடி மாதிரி எல்லாம் இல்லை. உலகத்தின் மிக மோசமான கிணற ஆயுதங்களை, விமானங்களை, ஷெல்லை, துப்பாக்கியை, நச்சு பொருட்களை கொண்டு, பயோ வெப்பன்ஸை கொண்டு தமக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை ஒரு பெண்ணாக, ஒரு சாதாரண உங்களை போல உணர்வுள்ள இந்த பண்பாட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு கட்டுப்பட்டான பண்பாட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு தமிழ் பெண் துணிந்து ஆயுதம் எடுத்துக்கொண்டு அந்த இராணுவங்களோடு எப்படி போரிட்டாள், எப்படி எதிர்கொண்டாள். அப்போது அவள் எதிர்கொள்ளும் போது அவள் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை, அந்த மனநிலை, அந்த யுத்தத்தை எதிர்கொண்டு யுத்த களத்தில் நிற்கின்ற ஒரு பெண் எழுதுகின்ற கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நீங்கள் அங்கிருந்த போராளி பெண்களின் கவிதைகளோடாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்தையும் அந்த களத்தில் இருந்து பார்க்கும் போதுதான் அதன் உண்மையான வலி புரியும் என்று சொல்வார்கள். யுத்த களத்திலே இருந்து பார்க்க, இப்ப பல இடங்கள்ல அரசியல் காரணங்களுக்காக அவை ஒரு புலம்பல் என்றும், அது ஏனென்றால் அந்த யுத்தம் வலி தெரியாது. இங்க 35 கிலோமீட்டருக்கு 40 மைலுக்கு இங்கால இருக்கிற தமிழகத்துக்கு யுத்தத்தின் வலி தெரியாது. யுத்தத்தை அவர்கள் நீண்ட காலமாக சந்திக்கவில்லை. ஆனால் ஒரு யுத்தம் நடந்த வரலாறு உள்ள ஒரு பூமி, போர்க்கதைகளை கொண்ட வீரயுகம் என்று சொல்லலாம். வீரயுகத்தை இந்த அனுபவமாக கொண்ட பெண்களின் கதை உண்மையில் இந்த ஆசியாவிலேயே ஈழத்தில் தான், ஈழப்பெண் போராளிகளின் வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அவற்றை நீங்கள் தேடி கதையாக ஆக்க வேண்டும். அதுல முக்கியமா நான் இதுல சொல்லணும் கேப்டன் வானதி 1991ஆம் ஆண்டு எழுதி, அவன் கடைசியில் இறுதிக்காது அந்த கவிதையை அவ என்ன சொல்றான், உங்களை மாதிரி எனக்கும் பொது விடயங்கள் பற்றி, காதல் பற்றி, சமூக வாழ்க்கை பற்றி, ஏற்றத்தாழ்வுகள் பற்றி எல்லாம் என்னாலும் பேசிக்கொண்டிருக்க முடியும். ஆனாலும் நான் இப்ப எதிர்கொள்கின்ற முதன்மை பிரச்சனை என்பது இன பிரச்சனை, இன விடுதலைக்கான பிரச்சனை. என்றபடியால் நான் அதை பற்றி தான் என்ன எழுத முடியும்னு இந்த கவிதையில சொல்றோம். அந்த கவிதை எழுதாத கவிதை என்று சொல்லி அதுக்கு எழுதுங்களே, நான் எழுதாது செல்லும் என் கவிதையை எழுதுங்களே, ஏராளம் எண்ணங்களை எழுந்து வர முடியவில்லை. எல்லையில் என் துப்பாக்கி எழுந்து நிற்பதால் எழுந்து வர என்னால் முடியவில்லை. எனவே எழுதாத என் கவிதையை எழுதுங்கள். சீரும் துப்பாக்கியின் பின்னால் என் உடல்
சின்னாபின்னப்பட்டு போகலாம். ஆனால் என் உணர்வுகள் சிதையாது. உங்களை சிந்திக்க வைக்கும் அது. அப்போது எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். மீட்கப்பட்ட என் மண்ணில் எங்கள் கல்லறைகள் கட்டப்பட்டால் அவை உங்கள் கண்ணீர் அஞ்சலிக்காகவோ அன்றைய மலர் வளைய மரியாதைக்காகவோ அல்ல, எம் மண்ணின் மறுவாழ்வுக்கு உங்கள் மன உறுதி மகுடம் சூட்ட வேண்டும் என்பதற்காகவே. எனவே எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். அர்த்தம் உள்ள மரணத்தின் பின் அங்கீகரிக்கப்பட்ட தமிழீழத்தில் நிச்சயம் நீங்கள் உலா வருவீர்கள். அப்போது எழுதாத என் கவிதை எழுந்து நிற்கும் உங்கள் முன்னால். என்னை தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், அரவணைத்தவர்கள், அன்பு காட்டியவர்கள் அத்தனை பேரும் எழுதப்படாமல் எழுந்து நிற்கும் என் கவிதைக்குள் பாருங்கள். அங்கே நான் மட்டுமல்ல, என்னுடன் அத்தனை மாவீரர்களும் சந்தோஷமாய் உங்களை பார்த்து புன்னகை பூப்போம் என்று சொல்லி எழுதாத என் கவிதை எழுதுங்களேன் என்று சொல்லி வானதி எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஆனரவு என்ற ஒரு யுத்த களம், மிகவும் முக்கியமான சர்வதேச ராணுவ வல்லுநர்களால கட்டப்பட்டு அவர்கள் மேற்பார்வையில் பயிற்சி வழங்கப்பட்டு எங்கள் ஈழத்தின் நடுப்பகுதியில இருந்த வடபுலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ராணுவ முகாம் வந்து ஆனையிரவு ராணுவ முகாம். நான் ஏன் எல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன், இன்றைக்கு ஒரு நாளைக்கு தமிழினத்துக்கு விடுதலை கிடைக்கும் போது எப்படி வந்து பாரதியும் காந்தியும் அல்லது பேசப்பட்டார்களோ, ஒரு காலத்தில் அப்படி அந்த படைப்பாளிகளும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பேசப்பட வேண்டும். இது கண்ணுக்கு முன்னால் நடந்த வாழ்க்கை. அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் பயந்து. ஆனால் அது பேசப்படுகின்ற காலம் ஒன்று வரும்போது இவை தேவைப்படும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் பேர் முதல் டீட்டெயில்ஸா நான் இதுல தகவல் டீட்டெயில்ஸா சொல்ல வேண்டியிருக்கு. அதுல வந்துட்டு அவர் சொல்றான், தான் ஒன்று எழுதாம விட்டுட்டு போறேன், அதை நீங்க எழுதுங்க, தன்னோட கனவின் மீதியை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்றான். ஒவ்வொருவரும் போராட வந்ததற்கான காரணம் 1000 துன்பங்கள் இருந்தும் இலக்கை இனி எதுவும் இல்லை என்பது தெரிந்தும் விடுதலைக்காக போராடும் பெண் மனநிலை என்ன என்பது பற்றி காந்தா என்ற போராளி ஒரு கவிதை எழுதியிருப்பார். உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்கிறேன். ஒரு தாய் 2 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஓடி வருகிறார். இடுப்பில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை. குண்டு விழுந்து வடிக்கிறது. ஒரு குழந்தைக்கு கால் சிதறிவிட்டது. மற்ற குழந்தை இடுப்பில் காயப்படவில்லை. ஆனால் இன்னும் சிறிது தூரத்தில் பதுங்கு குழி இருக்கிறது. எறிகணைகள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது அந்த தாய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஏதாவது கீழே விழுந்து கால் சிதறிய பிள்ளையை ஓடிப்போய் தூக்குவதா, இல்லாவிடில் இடுப்பில் இருக்கும் இன்னும் காயப்படாத பிள்ளையை காப்பாற்றுவதா என்கிற தெரிவு. வேறு வழி இல்லை. கண்ணுக்கு முன்னால் தன்னோட பிள்ளை கால் சிதறி இரத்தம் ஓடிக்கொண்டிருக்க, சரி இந்த பிள்ளையாவது காப்பாற்றுவோமே என்று அந்த பிள்ளையை கொண்டு ஓடிப்போய் பதுங்குகிறாள். பின்பு அதை எப்படி இருக்கும் அவன் பிறகு அவள் மனநோயாளி ஆகி விடுகிறாள் என்று சொல்கிறார். அப்படி பல ஒன்று இல்லை, இத மாதிரி 1000 கதைகள் நடந்தது. 40 மைல் தூரத்துல, நிறைய தூரம் இல்லை, அதாவது கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வேற அளவு தூரம் கூட இல்லை, மிக அண்மையில இத மாதிரி மிக மோசமான நிறைய கதைகள் நடந்தது. இதை பற்றி எழுத்துக்கள் வந்தன, அவையெல்லாம் படிக்கப்படுவதில்லை என்கின்ற கவலைத்தான் மீண்டும் நான் இதை பதிகிறேன். அதுல அந்த காந்தா எழுதின அந்த கதை, அவர் 2 தன்னுடைய பிள்ளைகளையும் போர்க்களத்துல வந்து கொடுத்தவன் என்றபடியா அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதை நீங்க அந்த உணர்வோட படிச்சு பாருங்க. என் மகனுக்காய் என் கால்களை நகர்த்த, எந்த மகனுக்காய் என் கால்களை நகர்த்த, அவனை விதைத்த அடுத்த கணமே அதோ அடுத்துள்ள கல்லறையை நோக்கி ஓடின கால்கள், கண்ணீர் பூக்களை தூவின கைகள், அவன் விதைத்த குழிக்கு மண்ணிட்ட கரங்கள் அனைத்துமே தத்தம் மக்களுக்குமாய் மண்ணிட்டு இருந்தன. எந்த மகனுக்காய் கால்களை நகர்த்த? நேற்று விதை உண்டு போன மூத்தவனுக்கா? இல்லை, இப்போதுதான் விதைக்கப்பட்ட என் இளைய குஞ்சுக்கா என்று கேட்பாள். இது வந்து தமிழ்ல ஒரு என்ன சொல்ற போர்க்கால இலக்கியங்கள் என்பது தமிழ்ல சங்காரத்துக்கு வீர பெண்கள் எந்த பங்கு கொண்டவர்கள் தெரிய வேல் நாச்சியா படிச்சிருப்போம். அதுக்கு ஆனால் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழற்ற வரலாற்றுல
ஆயுதமேந்தி ஆணுக்கு நிகராக நின்று யுத்தத்துல அதற்கு மேலாக தளபதியாக இருந்த ஒரே ஒரு இது ஈழத்தமிழ் பெண்கள் தான். அவர்கள இழப்பு, அவர்கள பலியில இருந்து அவர்கள் சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு எப்படியெல்லாம் முயன்றவர்கள் என்ற அவர்கள ஒவ்வொரு முயற்சியும் வாழ்க்கை முறையும் கவிதைகளாக வடிக்கப்பட்டன. அவைதான் இது. அடுத்தது இருக்கிறது. இதுல சொல்ல போறது அம்புலி, தமிழகத்தின் மிகச்சிறந்த பெண் கவிஞர்கள் ஒன்றாள். அவர்கள் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. இதுல நான் இப்ப வாசிக்கிற பெரும்பாலான கவிஞர்கள் வீரச்சாவடைந்து விட்டார்கள். சிலர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். களத்தில் நின்று போராடும் ஒவ்வொரு போராளியின்றே எண்ணப்பாடு இப்படியாத்தான் இருக்கும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஒரு உங்களுக்கு தெரியும் வெளிக்கடை சிறைன்னு சொல்லி சிறை, அந்த சிறையில தூக்கு போட போகிறார்கள். அப்போது அவன் சொல்றான், நாங்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, நாங்கள் விரும்பி இந்த யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுக்கு ஆயுத போராட்டம் விருப்பமில்லை, ஆனால் வேறு வழியற்று தவிர்க்க முடியாது மீது திணிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை எதிர்கொள்கிறோம் என்று சொல்றார்கள். ஆனாலும் அவர்களும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ விரும்புகிறார். சோ அந்த அந்த அது அது அந்த அம்புலிங்கிற அந்த கவிதையை, அந்த ஒரு பெண் என்ற உணர்வை இங்க இதுல பாருங்க. தேடி அடைவாய், பசுமை போர்வை இழந்து சாம்பல் கவிந்த மேனியாய் உள்ளேன், மாரி குளிரில் நனைந்திடினோம், தணல் பூத்து கிடக்கிறது எனது உள்ளம், துன்பத்துக்கும் துயரத்துக்கும் நடுவில் உன்னை வாரி அணைக்க முடியாத தாயானை நான், ஓர் அழகிய காலையை உனக்கு காட்ட முடியா வசந்த காலத்தில், ஓர் அழகிய காலையை உனக்கு காட்ட முடியா வசந்த காலத்தில் விளையாட முடியா பாலைவன நாட்களையே உனக்கு பரிசளிக்கிறேன். குழந்தைக்கு ஒரு ஒன்றையும் கொடுக்க முடியல. அவர் யுத்த காலத்தில் நின்ற கவிஞர். உலக என்ன செய்ய முடியும்? 2 குழந்தைகள். அந்த பிள்ளைக்கு எழுதிய கவிதை. எந்நேரமும் வீழ்ந்து வடித்து உயிர் குடிக்கும் எரிகணைக்குள் முகில் கலைந்து வானிறையும் எமதூத பறவைகளின் ஒலிகளுக்கிடையில், துப்பாக்கி வெடியோசையின் சத்தங்களுக்கு இடையில் எப்படி என்னால் இனிமையை உனக்கு தர முடியும்? என்னால் பரிசளிக்க முடியாத வாழ்வை நீயே சென்றடைவாய். அடுத்த சந்ததியாவது விடுதலை அடையும் என்றதான் அவன். அதுக்காகத்தான் போராடுகிறேன். வழிகளில் சிவப்பும் இறக்கைகளில் நெருப்பும் உனக்கு சொந்தமாகட்டும், எம்மை வேக வைத்த காலம் உன்னால் வேகி சாம்பராகட்டும், ஒரு புதிய வாழ்வும் கரங்களிலே பிறக்கட்டும் என்று அம்புலி சொல்வார். அதாவது ஈழ விடுதலைக்காக அந்த நேரம் தந்தையும் தாயும் போர்க்களங்களில் நின்றார்கள். இதெல்லாம் உண்மையில் ஒரு ஆங்கிலத்திலோ வேறு ஒரு மொழியில் இருந்தால் உலக மகாகாவியமாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்தபடியால் அது திட்டமிட்டே தவிர்க்கப்படுகிறது. அதில் முக்கியமாக ஒரு இன விடுதலைக்காக போராடும் ஒரு பெண் போராடும் பெண் குறித்த ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற குறித்த எங்க சமூகத்தின் முன்னறிவு எண்ணப்பாட்டை இந்த கவிதையில சொல்றான். ஆனா அப்படியான கவிதைகளை நீங்கள் ஈழப்பெண் போராளிகள கவிதையில பாடு. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா ஆயுத போராட்டம் தொடங்க முதல் ஈழத்திலையும் சாதி என்றது மதம் என்றது பெரிய பிரச்சனையாத்தான் இருந்தது. ஆனால் ஈழ விடுதலை போராட்டம், இன விடுதலை போராட்டம் தொடங்கினோன்னு அது இந்த முனைப்பிலையும் அது இந்த வேகத்திலும் சாதி என்பதும் மதம் என்பதும் அடிக்கப்பட்டு தனியே தமிழ் இனம் என்ற ஒற்றை குடைக்குள் இனம் கொண்டு செல்லப்பட்டது. மிகப்பெரிய விடுதலை புலி எவராலுமே நிகழ்த்தி காட்ட முடியாத, எத்தனை சீர்திருத்தவாதிகளாலும் இன்றும் நிகழ்த்தி தமிழகத்தில் கூட இன்றும் நிகழ்த்தி காட்ட முடியாத அந்த பெரு வெற்றியை விடுதலை புலிகள் 30 ஆண்டுகளுக்குள் நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு பெண்களின் பங்களிப்பு என்பதும் மிக முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போது காலம் மாறி இருக்கிறது. மீண்டும் அங்கு மத சர்ச்சைகள் உருவாக்கப்படுகின்றன, சாதி சர்ச்சைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அந்த காலத்துல எப்படி இருந்தது, எப்படி ஒரு மனநிலையில ஒரு பெண் இருந்தவர் என்ற சமூகத்துல எப்படியான ஒரு சமூக கண் அவர்களை சமூகம் எப்படி கொண்டு பார்த்தது என்பதை இந்த கவிதை சொல்கிறது. என்னை ஈன்றெடுக்க போகும் தாயே, எனக்கு தெரியாத தந்தையே, தொப்புள் கொடியாய் தொடரப்போகும் உறவுகளை, உயிர்ப்பு குரல் எழுப்பும் இந்த சிசுவின் மொழி உமக்கு கேட்கிறதா? என் சின்ன நெஞ்சுக்குள்ளே முகிழ்த்த இந்த வேதனை கொதிப்பு என் துடிப்பினுடைய புரிகிறதா? உறவு கொடி படர்ந்து
ஊற்றி பழுத்த கனியாய் ஆரோக்கியமாய் என்னை போன்றோரை பெற்றெடுங்கள். பழமையில் ஊறி போன தலைகளை தயை கூர்ந்து எனக்கு போடாதே. அதாவது ஆரம்பத்துல சுதந்திர பறவைகள் என்று விடுதலை புலிகளால் தொடங்கப்பட்டது. சுதந்திர பறவைகள் என்று தொடங்கப்பட்ட போது சமூகத்துல கணக்க பிரச்சனைகள், அதால நிறைய பிரச்சனைகள் வந்தது. தந்தை தாய் முட்டுக்கட்டை போட்டார்கள். சொந்தம் ஆரம்பத்துல பெண்கள் வெளியில போனோன்னு ஆரம்பத்துல வர பிரச்சனை, ஒரு சமூகம் அவர்களை எப்படி நோக்கும் என்ற பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனால் அந்த இன விடுதலை போராட்டம் எப்படி அவர்களை விடுதலை செய்யறாங்க கால ஓட்டத்துல இந்த விடுதலை என்ற ஒரு வெளியில வர ஆரம்பத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை என்று சொல்லி இருந்த பெண்கள் ஆயுத போராளிகளாக போய் போராடிட்டு திரும்பி ஊருக்கு வேலைக்கு அவர்களுக்கான மரியாதை என்பது வேறாக இருந்தது. அவர்கள் ஒரு ஹீரோவாக, ஒரு காப்பாற்றுவர்களாக, மதிக்கப்படவர்களாக பார்க்கப்பட்டார்கள். யுத்தம் வென்றிருந்தால் அந்த நிலைமை வேறாக இருக்கும். இப்போது எல்லாம் மாறிவிட்டது. உங்கள் கற்பனை உருவகித்த சிற்பமாய் என்னை செதுக்காதீர். வாழ்க்கை பற்றிய புரியாத வேதாந்தங்கள் எனக்கு வேண்டாம். கடலை போல் விரிந்து கிடக்கும் இவ்வாழ்க்கை களம் நடுவே நீங்கள் போராடிய அதே அலைகளோடு பயணிக்கப் போகும் எனக்கு துடுப்பாகுக. புதிதாய் முளைவிடப் போகும் என் சிந்தனைகளின் வேர்விடலுக்காய் என்னை பயன்படுத்துக. அன்புப்பாலையே எனக்கு முதலில் ஊட்டுங்கள். என் வாழ்க்கை எனக்கோர் இனிய பாடலாகட்டும், இசையை நீர் தருக என்றார் அம்புலி. அதாவது அங்கு ஈழத்தில் ஆயுதம் ஏந்தி போராடி இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்கின்ற பெண்கள் எல்லாம் எல்லோருமே சாதாரண எங்கள் தமிழ் பெண்களைப் போல மிக அன்பும் பாசமும் என்ன சொல்றது, பெண்களுக்குரிய எல்லா வாழ வேண்டிய எல்லா ஆசைகளும் நிறைந்தவர்கள் தான். ஆனால் அதையெல்லாம் தவிர்க்க முடியாமல் தங்கள் இளமையை வாழ்வை ஒப்படைத்துட்டு நின்ற அந்த காலச்சாட்சிகளாய் இன்றைக்கு இந்த பதிவுகள் இருக்கின்றன. வீட்டுக்குள் அடைத்திருந்த பெண்கள் எப்படி வெளியில் ஆணுக்கு நிகராய் களத்தில் நிற்கிறாள், போராடுகிறாள், கிணற ஆயுதம் ஏந்துகிறாள், ஆழ ஊடுருவுகிறாள், எல்லாவற்றையும் இந்த கவிதை பேசுகிறது. ஒரு முக்கியமான கவிதை, ஒரு அம்புலி இந்த கவிதை. நாளையும் நான் வாழ வேண்டும். ஒவ்வொரு கவிதைகள் ஊடாக நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். ஈழ கவிதைகள்ல என்னென்றால் எல்லாமே போர்க்களத்தில் நின்று எழுதப்பட்ட கவிதைகள் என்றபடியா ஒவ்வொரு கவிதையை நீங்கள் எடுத்து அதை பிக்சரைஸ் பண்ணீங்க, அதை ஒரு படமாக நீங்க பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னால் அந்த காலத்தில் நடந்தது அப்படியே காட்சியாக விரியும். அது ஒரு கால பதிவாக நீங்கள் பெண்கள் அந்த நேரத்துல உங்களோடு சமகாலத்தில் வாழ்ந்த பெண்களின் வாழ்க்கை 40 மைல் கடல் மைலுக்கு அங்கால் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அதில் பார்க்கலாம். நாளையும் நான் வாழ வேண்டும் என்ற கவிதை. கண்ணுறக்கம் தவிர்த்த நடுநிசி எல்லை வேலையில் நெருப்பேந்துகிறது என் இதயம். 1000 விழிகளின் உறக்கத்துக்கான என் காவல் இருப்பு. நாளையும் நான் வாழ வேண்டும். எனது இழப்பின் நிரப்ப முடியா இடைவெளி புகுந்து பகை வரலாம். புதிதாய் ஒரு புலி விரைந்து வரும் வரை இரட்டிப்பு விழிப்போடு காத்திருக்கும் என் தோழியின் காவலுக்கு என் இழப்பு காரணமாயிருக்க கூடாது. நாளையும் நான் வாழ வேண்டும். அதுல நீங்கள் உங்களுக்கு சொன்னால் விளங்கும். ஒரு பெண், ஆண் வீட்டுக்கு பெண்ணை உள்ளுக்க வச்சு பூட்டிட்டு ஆண் வெளியில காவல் நின்று முடிந்து சொந்த மக்களை காவல் காட்டுறதுக்காக நடுநிசையில ஒரு பெண் துப்பாக்கி ஏந்தி கொண்டு காட்டுக்குள்ள மிகவும் ஆபத்தான எதிரிகள் ஊடுருவி எந்த நேரமும் எதுவும் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையில அவள் நடுநிசையில முழிச்சிருக்கிறாள், காத்திருக்கிறாள், எல்லையில நிற்கிறாள். அதுதான் இதே தமிழ் பெண் தான், இதே மொழியை பேசுகிற இதே பண்பாட்டில் வந்த அதே தமிழ் பெண் தான் நிற்கிறாள். அவள் சொல்றாள், எனது இழப்பின் நிரப்ப முடியா இடைவெளி புகுந்து பகை வரலாம். புதிதாய் ஒரு புலி பிறந்து வரும் வரை இரட்டிப்பு விழிப்போடு காத்திருக்கும் என் தோழியின் காவலுக்கு என்ற இழப்பு காரணமா இருக்கக்கூடாது. நான் என்றபடியா கவனமா இருக்கணும். நாளையும் நான் வாழ வேண்டும் என்று அம்புலி சொல்றார். இது ஒரு என்ன சொல்றது, நீங்கள் இவ்வளவு காலமும் படித்த பழகிய சமூக வாழ்வில் இருந்து வேறுபட்ட ஒரு வாழ்முறையை கொண்ட ஒரு சமூகத்தில், அதே தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் பெண்களின் வாழ்க்கை முறையை எதிர்கொண்ட பிரச்சனைகளை இந்த கவிதைகளோடு நீங்கள் பார்க்க முக்கியமா
நீங்க அதுல இருக்கிற அந்த கவிதைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விடயங்களை காட்சிகளாக பார்க்க தொடங்குகின்ற மனசு உங்களுக்கு உருவாகுமானால் மிகப்பெரிய ஒரு 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 பூரியல் இலக்கியத்தை நீங்கள் படிக்கலாம், தமிழ்லேயே படிக்கலாம். சுதாமதி என்று எழுதியிருப்பார். உண்மையில எங்கட வாழ்வு ஈழத்துல பாடல் இருக்கிற புலவர்கள் இந்த துஞ்சு மேதி சுறாக்களை சீர சுறாக்கள் ஓடி பலாக்கனி கீறியே இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய் விழும் ஈழ மண்டல நாடங்கள் நாடே. துஞ்சு மேதி சுறாக்களை சீர சுறாக்கள் ஓடி பலாக்கனி கீறியே இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய்விடும் ஈழ மண்டல நாடங்கள் நாடே என்ற பாடலும் அவ்வளவு வளமா இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு பாடலும் இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லையை மீறியார் வந்தவன், நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லையே. அதாவது அப்படி ஒரு அழகான ஈழ தேசம் எப்படி சிதைந்து போனது, எப்படி அழிக்கப்பட்டது என்பதை அந்த கவலையோட எல்லாம் இருக்குது, எல்லா வளமும் இருக்கு. இந்திய அமைதிப்படை எங்கட மண்ணுக்கு வந்த போது எங்கட பார்த்த கேள்வி, ஒரு 20 அடி தூரத்திலேயே இவ்வளவு ஃப்ரெஷ் நைட்ரேட் இல்லாத ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, தனித்தனி பெரும் வீடுகள் இருக்கிறது, எல்லோருக்கும் தொழில் இருக்கிறது, எல்லோருக்கும் கல்வி இருக்கிறது, எதற்காக போரிடுகிறீர்கள்? ஆச்சரியமாக இருந்தது. இன விடுதலை பற்றி அவர் புரியவில்லை. சலுகைகளுக்காக வாழ முடியும் என்று யோசித்தார்கள். ஆனால் சலுகை வேறு, இன விடுதலை என்பது வேறு என்பதைத்தான் எங்கள் விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்ட பெண்கள் படைப்புகளும் இதில் சொல்லுகின்றது. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, எல்லா வளம் இருந்து நிம்மதி இல்லை என்பதை இந்த கவிதை பேசுகிறது. எனக்கு நினைவு இருக்கிறது, அனாதையாய் இந்த மரநிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு அழகான வீடு இருந்தது. எனக்கு நினைவிருக்கிறது, அனாதையாய் இந்த மர நிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு அழகான வீடு இருந்தது என்பது. அழகிய நிலா முற்றத்தில் உறவுகள் யாவும் கதை பேசி கழித்திருந்த அந்த பௌர்ணமி நாட்களை இன்னும் நினைவிருக்கிறது. செம்பருத்தி பூக்கள் கண் மலர்த்தி நின்ற ஒரு காலையில் எங்கள் ஊரில் கூவித் தெரிந்த புயல்களோடும் பச்சை வயல் வெளியெங்கும் சிறகடித்த வண்ணத்து பூச்சிகளோடும் எங்களுக்கு உறவு இருந்தது. களங்கப்படாத காற்றுக்குள் கனவு வளர்த்த பூமிக்குள் எங்கள் வேர்கள் விரிந்தபடி இருந்தன. நாங்கள் நேசமாயிருந்தோம். எமை விட்டு தூர விலகிய வசந்தமே, எப்படியெல்லாம் இருந்த நாங்கள், எவ்வளவு மகிழ்வாக இருந்த நாங்கள். அதாவது உங்களுக்கு சொன்ன அந்த பைத்தம் மணியாரம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல பலகாரம் சொல்லுவாங்க. அந்த பைத்தம் மணியாரம் சுடும் போது கூடி அதை ஒட்டி ஒட்டி ஒட்டித்தான் எண்ணெயை போட்டு சொல்றாரு. ஏனென்றால் அந்த உறவு ஒட்ட இருக்கணும் சொல்ற மிகவும் அழகிய வாழ்க்கையை எதிர்பார்த்த ஒரு சமுதாயம் எப்படி ஆயுதம் ஏந்தி போராடியது, அதனால் எப்படி அழகிய வாழ்வா இருந்தது, பின்பு அழைக்கப்பட்டது என்பதுதான் இந்த கவிதை. நம்மை விட்டு தூர விலகிய வசந்தமே, வார்த்தைகளால் வடிவம் கொடுக்க முடியாத வாழ்வே, மயானமாக்கப்பட்டதோர் அமைதியின் பின்னே எனது குரல் ஒற்றையாய் ஓங்கி ஒலிக்கிறது. நிம்மதி தந்த நிழல்களும் எனது புகலிடங்களும் தீநாக்குகளுக்கு இரையாயின. எமது பாலிய காலத்து ஞாபகங்களுக்கு அடியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தேசத்தின் வனப்பு எவ்வாறு உருக்குலைந்து போனது என்பது இன்னும் இன்னும் நினைவுகளில் ஆறாத ரணங்களாய் எமது குரல் வளையில் இருந்து வெளிப்படும் துயரப்பாடல் இடிந்து போன நகரத்தின் சுவர்களில் எதிரொலிக்கிறது. கதிர்கள் முற்றி எரிக்கப்பட்ட வயல்களில் தவழ்ந்து செல்கிறது. எமது காட்டடங்கள் பற்றிய தவழ்ந்து செல்கிறது. எமது கால்தடங்கள் பற்றிய செம்மண் தெருக்களிலும் நிழல் படர்ந்த குச்சொழுங்கைகளுக்குள்ளும் ஊடர்த்து செல்கிறது. நான் பாடுவேன் உரத்தபடி, எனது துப்பாக்கியை உயர்த்தியபடி எனது உதிர துடிப்பு இருக்கும் வரை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் சுதாமதி. அடுத்த கவிதை மிக முக்கியமான கவிதை. நான் முதல் வாசித்த ஒரு நிமிஷம். இது ஒரு என்னை பொறுத்தளவில் ஒரு வரலாற்று முக்கியமான கவிதையாக நான் கருதுகிறேன். நான் முதல் சொன்ன அந்த எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்று சொல்லி எழுதியிருப்பார். 1991ஆம் ஆண்டு ஆனரவு சமரின் போது எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்று அந்த கவிதையை கேப்டன் வானதி எழுதியிருப்பார்.
அவர் எழுதும் போது அந்த ஆனரவு யுத்த காலத்துல அவர் பக்கத்துல இருந்த பெண் வந்து நாதினி. அதுக்கு பிறகு நீண்ட கால யுத்தம், 9 வருட யுத்தம், பல நூற்றுக்கணக்கான போராளிகள் வீரச்சாவு. அதன் பிறகு 2000ஆம் ஆண்டு 91 இருந்து 9 வருஷ போராட்டத்துக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஆனரவு படத்தளம் விடுதலை புலிகளால் வீழ்த்தப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட போது நாதினி அந்த கேப்டன் வானதியோடு இருந்து பக்கத்தில் எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்று வானதி எழுதிய போது பக்கத்தில் இருந்த நாதினி என்ற பெண் 9 வருடங்களின் பிறகு அதே ஆனரவு சமர்லா அதுக்கு பிறகு அதே ஆனரவு தளத்துல வெற்றி பெற்ற போது நாதினி இந்த கவிதையை எழுதுறார். எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்னும் உன் கவிதை எழுதப்பட்டு விட்டது. அது ஆனரவு சண்டையில வானதி கேப்டன் வானதி 91 இருந்த பிறகு பக்கத்தில் இருந்த அதே போராளி அவன் வீரச்சா அடைஞ்சிட்டா. 9 வருஷத்துக்கு பிறகு எதுக்காக 2 பேரும் உண்டான் என்ற போராடிக்கு அந்த கவிதை எழுதப்பட்டதோ அந்த கவிதை 9 வருஷத்துக்கு பிறகு அந்த ராணுவ முகாம் வெற்றி பெற்ற போது அதே மண்ணில வச்சு அந்த வெற்றி எழுதுறார். எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்னும் உன் கவிதை எழுதப்பட்டு விட்டது. உப்பு வழியில் உருகிய உங்கள் உடல்கள் மீது எமது வீரர்கள் எழுதாத உன் கவிதையை எழுதி முடித்தனர். தூரிகையால் வரையப்பட்ட ஓவியங்களாய் நாம் உங்களை பார்க்கவில்லை. காவலரண்களின் முன்னே வித்துடல்களாய் நீங்கள் எம்மை ஏறி மிதித்து அவர் ஏளனம் செய்த மண்ணில் இப்போ எம் தேசிய கொடி பறந்து எழுதாத உன் கவிதை எழுதப்பட்டு விட்டது. அன்று அவர் விதையான வீரர் மேல் செல்மலை, அதாவது எறிகணை மழை பொழிந்த போதும் உறுதியை நாம் இழக்கவில்லை, உரமேற்றிக் கொண்டோம். எழுதாத உன் கவிதையை எழுதுவதற்காகவே நீல வரிப்புலிகள் தரையிறங்க, கருப்பு வரிப்புலிகள் ஆட்டி தகர்க்க, ஆட்டி என்பது எறிகணை, ஆட்டி தகர்க்க, பச்சை வெறிப்புலிகள் இடம் பிடிக்க புலிக்கொடி ஏற்றப்பட்ட ஆனிரவு என்று சிங்காரமாச்சிருக்கிறது. உன் துப்பாக்கி முனையை விட உனது பேனா கூர்மையானதால் எழுதாது போன உன் கவியை எழுதுவதற்காக இவர் உயிரை கோலாக்கி உதிரத்தை மையாக்கினர். எழுதாத உன் கவிதையை எழுதிவிட்டு எம் செல்வ குழந்தைகள் உன்னிடமே வந்து விட்டனர். அவர்கள் எழுதிய கவிதையை பார். ஏராளமாய் உனது எண்ணங்கள் எழுதப்பட போகும் உன் கவிதை தொடர்ச்சி இனி இடைவிடாது எழுதப்படும். எங்கள் கைக்கு வந்த உன் பேனாவுக்கு இனி ஓய்வே இல்லை. அதான் முக்கியமான வரி. எம் கைக்கு எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்று அவர் அவர் சொல்றார். அந்த வெற்றியில நின்று கொண்டு இந்த யுத்தகலத்தில் 2வது அதே யுத்தகலத்தில் வெற்றி எடுத்தவர் சொல்றாள், எங்கள் கைக்கு வந்த உந்தன் பேனாவுக்கு இனி ஓய்வில்லை. அதாவது ஒரு சந்ததியிடம் இருந்து அடுத்த சந்ததிக்கு போராட்டத்தை, ஒரு இனத்துக்கான விடுதலை, ஒரு பெண்களும் எவ்வாறு ஆண்களுக்கு சரிசமமாக பங்காற்றினார்கள் என்பதை அந்த உணர்வு யோசித்துப்பார்கள். இதையெல்லாம் ஒரு திரைப்படமாக, ஒரு உலக காவியமாக எடுத்தால் எப்படி பெரிய ஒரு காவியமாக பேசப்படும். ஒரு ரஷ்ய இலக்கியம் என்றால் இன்று எத்தனையோ பார்க்கிறேன். ஆனால் சில நேரங்களில் எனக்கு வியப்பு தருவதில்லை. எப்போது எனது குறைபாடுதான் காரணமா, புரிதல் குறைபாடு ஏதும் காரணமா என்று யோசித்தால் இல்லை. அதை விட 1000 மடங்கு அங்கு அடிபட்ட பிறகு இவையெல்லாம் எதுவுமாக தெய்வதில்லை. எந்த யுத்தகலத்தில் ஒரு பெண் என்று அந்த விடுதலைக்காக எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் என்று சொன்னாலும், அதே யுத்தகலத்தில் 9 வருடங்களுக்கு பிறகு எழுதாத ஒரு கவிதையை நான் எழுதி அதை வென்று விட்டேன் என்று ஒரு பெண் திருப்பி எழுதுகிற ஒரு காவியம், ஒரு காட்சி, யோசித்து பாருங்கள். இதை விட மிகச்சிறந்த ஒரு சம்பவம் இது பெண்களால் தான் நிகழ்த்தப்பட்டது என்றால், ஒரு உணர்வு ரீதியானவர்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இப்படி நிறைய நடந்த அந்த சம்பவங்கள் தான் இங்கு கவிதைகளாக எழுதப்பட்டிருக்கின்றன. இதுல என்னுடைய நேரம் முடிந்து விட்டதோ எனக்கு தெரியவில்லை. நேரம் முடிந்து விட்டிருந்தால் நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன், இல்லை என்றால் தொடர்ந்து இதோட நான் முடிக்கிறேன். கெப்சி நேரம் இருக்கா இன்னும்? ஐயா, அந்த 9 வருடத்துக்கு பிறகு எழுதினாங்கல்ல கவிதை வானதி கூட, அவங்க யாருங்க ஐயா? நாதினி. நன்றிங்க. அதாவது இதுல நான் வணக்கம், ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, நன்றி. இதோட கடைசியாக நான் இந்த இதோட இந்த பேச்ச முடிக்கிறேன். இது ஆல் ஓவரா ஒரு
ஆயுதம் ஏந்தி குர்திஷாக இருக்கலாம். உலகமெங்கும் விடுதலைக்காக போராடுகின்ற இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவருக்குமான ஒரு கவிதை. நீங்கள் ஒரு இனத்தின் விடுதலைக்காக அல்லது உங்களோட ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக ஒரு தேவைக்காக நீங்கள் போராடுகின்ற போது நீங்கள் எப்படி லேபிள் பண்ணப்படுவீர்கள்? எப்படி ஆனாலும் உங்களை ஒரு பயங்கரவாதியாக எப்படியெல்லாம் சித்தரிப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த வாழ்க்கை விருப்பமில்லை. யாருமே ஆயுதத்தை விரும்பி தூக்குவதில்லை. ஒரு தமிழினத்தின் இந்த நூற்றாண்டின் தமிழின வரலாறு பெண்கள் ஈழத்தில் நடந்தது போல் பெண்கள் எங்கேயுமே ஈழத்தில் பெண்கள் படைத்த வரலாறு போல் படைத்தது இல்லை. அவர்கள் எழுதிய இலக்கியங்கள் அரசியல் காரணங்களால் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும் அவர்கள் அதாவது ரத்தம் ஓடுகின்ற ஒரு கையில் கட்டு போட்டுக் கொண்டு மறு கையால் எழுதிய கவிதைகள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு வாழ்வு இருந்தது. அவர்களுக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதே தமிழ் பெண்ணுக்கு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அதே உணர்வு அவர்களுக்கும் இருந்தது என்கிற இந்த அம்புலியின் கவிதையோடு நான் இதை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் மரணிக்கவில்லை. யுத்தம் எனக்கு பிடிக்கவில்லை. குண்டு மலை குளிப்பில் குருதி உறைந்த வீதிகளில் நினவாடை கலந்த சுவாசிப்புகளில் வெறுப்படைகிறேன். நரம்புகள் அருந்து தசைகள் பிந்த மனிதர்களின் கோரச்சாவு கண்டு என் மனம் குமுறுகிறது. துப்பாக்கி முழக்கத்தினிடையே விழித்துக் கொள்ளும் ஒவ்வொரு காலையும் என்னால் ரசிக்க முடியவில்லை. வசந்தம் கருகி போன வருடங்களாய் விரிந்துள்ளது என் வாழ்வு. யுத்தம் எப்பொழுதும் யுத்தம் எனக்கு பிடிப்பதில்லை. ஆயினும் அதன் முழக்கத்தினிடையே எனது கோலம் மாற்றமடைந்தது. கால நிர்பந்தத்தில். அதை கவனிங்கள். எனக்கு எப்போதும் யுத்தம் எனக்கு பிடிப்பதில்லை. ஆயினும் அதன் முழக்கத்தினிடையே எனது கோலம் மாற்றமடைந்தது. கால நிர்பந்தத்தில். சிவந்து கனியும் சுடுகலன் குறிகாட்டியூடே குண்டுகளின் அதிர்வோசை கேட்காத ஒரு தேசத்தை இங்கே தேடுகிறேன். வரிச்சோடி போன வீதிகளிலும் முட்புதர் படர்ந்த வயல்களிலும் மீண்டும் குதூகலம் கொப்பளிக்க ஒரு மயானத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட மகிழ்வோடு பூரிக்கும் என் தேசத்தை தேடி கால்கள் விரைகின்றன. ஆயினும் ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பில் என்னை மறக்கவும் நான் சண்டைக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பில் என்னை மறக்கவும் ஒரு குழந்தையை மென்மையாக தாளாட்டவும் என்னால் முடியும். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பில் என்னை மறக்கவும் ஒரு குழந்தையை மென்மையாக தாளாட்டவும் என்னால் முடியும். குளத்தடி மர நிழலில் எனது புல்லாங்குழலை தழுவும் காற்றோடு கதை பேச நான் தயார். நிம்மதியான பூமியில் நித்திரை கொள்ள எனக்கும் விருப்புண்டு. எனது மரத்து போன கரங்களுக்குள் பாய்வது துடிப்புள்ள இரத்தம். வெறும் இடியும் முழக்கமும் அல்ல நான். இதுதான் முக்கியம். எனது மரத்து போன கரங்களுக்குள் பாய்வது துடிப்புள்ள இரத்தம். வெறும் இடியும் முழக்கமும் அல்ல நான். நான் இன்னமும் மரணிக்கவில்லை எப்பொழுதும் என்று அம்புலியின் அந்த அந்த கவிதை சொல்கிறது. காதல், அவர்களின் காதல் என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஈழத்தில் இத்தனை போருக்குள்ளும் அவர்களுக்கும் காதல் இருந்தது. அவர்களுக்கும் குடும்ப வாழ்வு இருந்தது. அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு 2 போராளிகள் காதலித்தார்கள் இருந்த என்று கடைசியாக இந்த கவிதையோடு நான் முடிக்கிறேன். காதலின் அதுவும் தெரிய வேண்டும் உங்களுக்கு. எப்படி கேட்டால் ஒரு இயந்திரங்கள் என்று எங்களை ஈழ போராளிகளை உருவாக்கி இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த காதல் எவ்வளவு அழகானது என்பதையும் நாங்கள் கடைசியாக பார்த்து முடிக்கலாம். காதலின் புதிய பரிணாமம். இப்போதெல்லாம் அவனை அடிக்கடி காண முடிவதில்லை. சற்று தொலைவில் வேறொரு முகாமுக்கு மாற்றப்பட்டிருந்தான். என் பாதைகளை மாற்றியும் கூட அவனை அடிக்கடி காண முடிவதில்லை. முகாமின் வாசலில் அவனது வாகனமோ தோழர்களோ நிற்கக்கூடும். எல்லாவற்றையும் தாண்டிய தேடலாய் என் பார்வை விரியும். அவனது ஒவ்வொரு அசைவும்
என்னுள்ளே மனப்பாடமாயிருக்கிறது. கடிதங்களோ அவன் அருகிலாய் உணர்த்தும். கடிதங்களை மீட்டலில், பதிவுகளை வெடிக்குளர்தலில், கால நகர்த்தலாய் கழிவுறும் நாட்கள். எப்போதாவது தெருவில் அவசர இயக்கத்தில் கண்டுவிட நேர்கையில் சந்திப்பை வரவேற்பதாய் அவன் கண்கள் ஒருமுறை விரியும். எப்போதாவது போராட்ட என்ன சொல்றது, போராட்ட பதட்டல். அவளும் ஒரு போராளி, அவனும் ஒரு போராளி, இருவரும் யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கிடையில கிடைக்கிற அந்த கட நேரத்துக்குள்ள அந்த காதல் எப்படி என்றால் இந்த பந்தி அழகாக சொல்லும். எப்போதாவது தெருவில் அவசர இயக்கத்தில் கண்டுவிட நேர்கையில் சந்திப்பை வரவேற்பதாய் அவன் கண்கள் ஒருமுறை விதியும். மறுகணம் ஆழ்ந்து மூடிக்கொள்ளும். அவனுக்கு தெரியும் எனக்கு அது போதுமென்று. இது எவ்வளவு ஒரு தாக்கம் மிகுந்த ஒரு பெண்ணின் மென்மையான உணர்வை சொல்கிற ஒரு கவிதை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒட்டுமொத்தத்தில் ஈழ விடுதலை பெண் போராளிகளின் கவிதைகள் தனியே சமூக விடுதலை, சமூக ஏற்றத்தாழ்வுகள் விடுதலை, இன விடுதலை பற்றி மட்டுமல்லாமல் காத்திருத்தல், காதல், ஏக்கம், குடும்ப வாழ்வு, பெண் விடுதலை நான் என்கிற ஒரு அத்தனை ஒட்டுமொத்த, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற தமிழ் சமூகத்தில் மற்ற எந்த இரண்டு தமிழ் நிலங்கள் உண்டு. ஒன்று ஈழத்திலே இருக்குது, மற்றது தமிழகத்திலே இருக்கு. தமிழகம் தமிழ்ஸ் மெயின் லேண்ட், தமிழர்களின் பிரதான நிலம். அங்கால ஈழத்துல ஈழத்தமிழர்கள். அதாவது இத்தனை இந்த உலகமெங்கும் தமிழர்கள் பிறந்து வாழ்கிறார்கள். அந்த வாழ்கிற எந்த தமிழருக்கும் கிடைக்காத அந்த போரியல் அனுபவம், போரியல் அறிவும், போரியல் வாழ்வு, ஈழத்து பெண் போராளிகளின் அந்த வாழ்வை வாழ்ந்து உண்மையாக எந்த பாசாங்கும் இல்லாமல் வாழ்ந்த வாழ்வை அப்படியே படைத்த அந்த போரியல் இலக்கியம் என்பது அங்கு மட்டும்தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த போரியல் இலக்கியங்கள் நிச்சயமாக உங்களால் ஆய்வு செய்யப்பட வேண்டும். என்றால் எங்களுடைய தமிழ் சமூகத்துல அந்த 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 வாய்ப்பு மற்ற ஆட்களுக்கு இல்லை, கிடைக்கல. போரியலை சந்திக்கல. போரியல் வாழ்வுக்குள்ள பெண்கள் எப்படி இருந்தாங்க பார்க்கிறது என்பது மிக முக்கியம். போரியல் இலக்கியம் எங்களுக்கு மிகவும் முக்கியமான. அந்த வகையில அந்த ஈழத்து பெண் போராளிகள் செய்த வாழ்ந்த வாழ்வை, அத்தனை யுத்தத்தையும் எப்படி எதிர்கொண்டார்கள் என்கிற கதையை, அதற்குள்ளும் அவர்கள் எப்படி அதை படைத்தார்கள், அவர்களின் படைப்புகள் எப்படி இருந்தன, அவர்களின் படைப்புகள் ஊடாக எப்படி ஒரு பெண் விடுதலையை அல்லது ஒரு இனத்துக்கான விடுதலை நீங்கள் பங்காற்றாவிட்டாலும் உணர்ந்து கொள்ளவாவது முடியும் என்பதற்காக நீங்கள் அந்த மிக முக்கியமான அந்த போர் இலக்கியங்களாக அமைந்துவிட்ட ஈழத்து படைப்பு இலக்கியங்களை, குறிப்பாக பெண் போராளிகளால் களத்தில் நின்று எழுதப்பட்ட, மனசால் எழுதப்பட்ட படைப்புகளை நீங்களும் படித்து எதிர்கால சந்ததிக்கும் எங்கள் இனம் இப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்தோம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சகோதரி கெப்சி அவர்களுக்கும் சகோதரி ஹோலி கிராஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் இங்கே கேட்டுக்கொண்டிருந்த மாணவியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி ஐயா. இப்போது கருத்துரையாளரின் கருத்துக்களில் ஐயங்கள் இருந்தால் வினாக்கள் எழுப்பி தெளிவு பெறலாம்.